வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது. இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது. அன்பான சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன். செய்யுள் ஆனை குதிரை அணிகலன்கள், இது செய்யுளின் பெயர். இச்செய்யுள் வாகனத்ததிபன் லாபனாகவே வந்தோன் தாகமும் வேகமாய் வியாழன் சுங்கன் விரைவோடு கூடராசி பாகமாய் லக்கினேசன் பசிய கேந்திர கோர்ணம் ஆகியவே பல்லாக்கு யானை அணிகலன் பரிமா என்னே. சொன்னது பார்த்திங்கன்னா செய்யுள். இனிமே இதனுடைய பொருள் பார்க்குறோம். 4 குடையவன் 11 குடையவன் ஆகிய இருவரும் குருவும் சுக்கிரனும் நல்ல ஸ்தானங்களில் கூடி நின்றிருக்க லக்கினாதிபதி பலவீனப்படாமல் கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் நின்றிருந்தால் அந்த ஜாதகன் பல்லாக்கு யானை வாகனம் குதிரை ஆடை ஆபரணம் என்று பல்வேறு பாக்கியங்களை பெற்றிருப்பான். சொன்னது பார்த்திங்கன்னா செய்யுளுடைய பொருள். பொதுவாக லக்னாதிபதி கெடல அப்படின்னாவே சௌரியங்கள் கூட இருக்கும். 4ஆம் இடம் வலுத்திருக்கு அப்படின்னா சொத்து சுகங்கள் இந்த மாதிரி அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. அதே போல் இங்கே 11ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் இன்னும் அதிகரித்து கொடுக்கும். அதிகரித்து கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இப்போ லைனில் ஒரு சிறப்புமிக்க கார் போயிட்டுருக்கு. புதுசாக ஒரு கார் அறிமுகப்படுத்துகிறாங்கன்னாக்கா இவன் வாங்கணும்னு நினைப்பான், வாங்கிடுவான். எல்லாருமே கூட பாடுறா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்படியெல்லாம் இந்த மாதிரி இருந்தால் கிடைக்குது. என்ன லக்னம் நல்லா இருக்குது, 4 நல்லா இருக்குது, 11 நல்லா இருக்குது. எப்படிங்கும்போது அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிடுது. என்ன யானை வாகனம் குதிரை வாகனம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அந்த வாய்ப்பு இல்லை. யானை வாகனம் அப்படின்னு வச்சுக்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு சிறப்பு மிக்க அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கனாக்கா ஒரு ஆடி கார் அப்படின்னு வச்சுக்கலாம், பென்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். குதிரை அப்படின்னாக்கா எங்களுக்கு சொல்கிறது என்னென்னா 2 வீலர் தான் சொல்கிறாங்க. 2 வீலர் இன்றைக்கி ஒன்றும் சாதாரணமாக கிடைக்கிது. காரே சாதாரணமாக கிடைக்கிது. ₹1 மாத்திரம் எடுத்துகிட்டு போனால் போதும், வாங்கிட்டு கூட வந்துடலாங்கிறது வேறு விஷயம். வச்சு நிலைக்க முடியுமா அப்படிங்கிறது தானே அடுத்த விஷயமா இருக்குது. அப்போ என்னென்னா 2 வீலர் அப்படின்னா குதிரைக்கு ஈக்குவலாக சொல்கிறாங்க. இங்கே செய்யுளின் வலிமை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு பரவாயில்லைங்கிற மாதிரி கார் அப்படிங்கிறதெல்லாம் பெற்று வாழும் வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற மாதிரி வருது. சரி, இந்த நல்ல தன்மை அப்படிங்கிறதெல்லாம் இவருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா சும்மாவாக கிடைச்சிருக்கோம். முன் ஜென்மத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஏழை எளியவர்கள் பார்க்குறான், இவன் ஓரளவுக்கு நல்லா தான் பிழைக்கிறான். காடு இருக்குது, வேலைக்கு நிறையா பேர் இருக்காங்க, தனியாக வருமானம் நல்லா வருது. ஆனாலும் இதெல்லாம் ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த இடத்துலேருந்து பள்ளிக்கூடம் போகிறதுக்கு இந்த பிள்ளைங்கள்லாம் அவ்வளோ தூரம் போகணும். சரி, ஒரு ரெட்டை மாட்டு வண்டி கட்டிடு, அதில் கொண்டு போய் விடுறது கூட்டிகிட்டு வர்றது. இவனுக்கு பார்த்திங்கன்னா அதை செஞ்சு கொடுக்குறான்னா கூட வேறு இவனுக்கு கொண்டு போய் ஒரு இடத்துல ஏதாச்சும் வேலை இருக்கலாம். அந்த வேலையை அந்த டைமில் மீதி சும்மா இருக்கிற டைமில் முடிச்சுக்கிட்டு நீ பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்து விட்டுரு, யாருக்கிட்டேயும் காசு வாங்காத அப்படின்னு சொல்லி உபகாரங்கள் செய்திருக்க வாய்ப்பு. மேலும் பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே வயசாகிடுச்சு அப்படின்னா அவங்க சிரமப்படுறாங்கன்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல உதவிகளை செய்து கொடுத்தல். இப்படியெல்லாம் இருந்ததுடைய விளைவு இந்த ஜென்மத்தில் இவனுக்கு இந்த மாதிரி கிடைக்குது. சரி, இந்த வலிமை தானாகவே கிடைக்கும். மேலும் அதிகரிச்சுக்கணும் அப்படின்னா 4 குடையவர் 11 குடையவர். அப்படி இல்லைன்னாக்கா குரு சுக்கிரனை கும்பிட்டா கூட இது கிடைக்கும். குரு சுக்கிரன் அப்படிங்கிறது பிரத்யேக ஸ்தலங்களுக்கு போயிடணும். அப்படியே போயிட்டு மேலும் பார்த்திங்கனாக்கா
குலதெய்வத்தையும் நல்லா கும்பிட இந்த யோக பலன்கள் மேலும் அதிகரித்து சிறப்புகள் பெற்று நலமுடன் வாழும் வாய்ப்பு உண்டு. அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம். நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும். நேரமும் மிச்சம், பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம். பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது. நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல். அடுத்து கதை கூறிய வைரவரியில், தன் கடமையை சரிவரச் செய்யும் எவரும் ஒருபோதும் உலகின் மீது அதிருப்தி கொள்வதில்லை. சரியா சொல்லியிருக்கார். மீண்டும் நாளை பார்ப்போம். அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன். நன்றி, வணக்கம்.